இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மிஸ்டர் வெற்றி, இந்த பார்சல் உங்க ஆட்டோல தான் இருந்துச்சா? மேடம் அது என்னோடது இல்லை மேடம், அது இன்னொரு ஆள் சொல்லி அது வழி நான் வாங்கிட்டு வந்துட்டு. இது உங்க ஆட்டோல இருந்துச்சா இல்லையா? இல்ல மேடம், அது இன்னொரு பேசஞ்சர் சொன்னார் மேடம். அது சொன்னனால ஒரு கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இருந்துச்சு மேடம். இது எங்க வாங்குனீங்க? மேடம் அதை நான் வாங்கல மேடம். மேடம் ஒரு ஆட்டோ சவாரிக்காக அடையார்லேருந்து ஏர்போர்ட்டு கொண்டு போய் விடணும்னு ஒருத்தர் சொன்னார் மேடம். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி கிண்டி வழியாக வரும்போது ஒரு பார்சல் வாங்கிட்டு வர சொன்னார் மேடம். அது என்ன பார்சல்னு கூட நான் கேட்டேன். அது மருந்து, அது அர்ஜென்ட்டாக வெளிநாட்டுக்கு போய் ஆகணும், அதோட தம்பிக்கு வேணும்னு சொன்னார். நான் அதை நம்பி அதை வாங்கி ஆட்டோவில் வச்சேன் மேடம். அவ்வளோதான் மேடம். யார்கிட்ட பார்சல் வாங்குனீங்க? அந்த நபர் இவரு கூட்டு வந்து விசாரிக்கிற பேர் சும்மா உட்கார வச்சிருக்காரு மேடம். மேடம் அவன் தெளிவா எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லிட்டான் மேடம். அவன் அப்ரூவர் ஆயிட்டான். இந்த கிரைம் மொத்தமும் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இந்த துளசியோடைய ஒப்புதல்ல தான் நடக்குது. இன்ஸ்பெக்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. உங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்கலாம் இருக்காங்கல்ல, அது எப்படி சார் இப்படி வாய்க்கூசாம போய் பேசுறீங்க? இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டா உங்களால வாழ முடியுமா? மனசாட்சி உறுத்தாதா? மேடம் நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால நல்லவங்கன்னு நிரூபணம் ஆயிடாது. கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். என்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. மை லார்ட், இந்த மாதிரி சமூகத்துக்கு தீங்கா அரசாங்கத்தையே துணைக்கு அழைக்கிற இந்த மாதிரியான ஆட்களை வெளியில நடமாடவே விடக்கூடாது. இமீடியட்டா இவங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும் மேடம். வெளியில வர முடியாத அளவுக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மேடம் மேடம் சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். நான் பண்ண ஒரே தப்பு, அது என்ன ஏதுன்னு தெரியாம இந்த பார்சல் வாங்கி நான் ஆட்டோவில் வச்சுதான் மேடம். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு போட்டிருக்கேன். ஆனா என் மனைவி எந்த தப்பு பண்ணல. அவங்க எம்எல்ஏவா இருக்காங்க. ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணுறது அவங்களோட நோக்கம். அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். ஆட்டோ அவங்க பேர் இருக்கு, ஏன்னா அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. தப்பு என் மேலதான், நான் அதை ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க மேடம். வெற்றி, நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப பழி ஏத்துக்கிறீங்க? சும்மா இருங்க, நீங்க எதுவுமே பேசாதீங்க மேடம். நான் தான் எல்லாம் தப்பு பண்ண மேடம். நீங்க என்ன நடவடிக்கை வேணா எம்எல்ஏ எடுங்க மேடம். அது மட்டும் இல்ல, அவங்க கர்ப்பமா இருக்காங்க மேடம். நீங்க ஒரு தப்பும் பண்ணலங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க மேடம் சொல்றது புரிஞ்சுக்கோங்க மேடம். அவங்க மேல ஒரு தப்பும் இல்லை மேடம். இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இதெல்லாம் வேணாம் மேடம். நான் சொல்றேன் மாமா, நீங்க சும்மா இருங்க. இன்னும் விசாரணை முழுசா முடியல. அதுக்கு இடையில செய்யாத தப்புக்கு நீங்க அப்புறம் ஒரு ஆனா என்ன அர்த்தம்? அஞ்சலி, உனக்கு தெரியாது அஞ்சலி, தயவுசெய்து நீ சும்மா இரு. இது என்ன பத்தின சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தா நான் பயப்பட மாட்டேன். இது துளசி சம்மந்தப்பட்ட விஷயம். வெற்றி,